அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரே ஒரு ரூபா காயின் செட்டு 1975லேருந்து 1982 வரைக்கும் எல்லா மின்ட்டும் A to Z. வாங்க பார்ப்போம். 1975 மும்பை. இது ஒரு 75 மும்பை. 2 செட்டு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். 76 மும்பை, 77 மும்பை, 76 மும்பை, 77 மும்பை. ஸ்கேர் காயின் 1 மின்ட் தான். 75 கொல்கட்டா. கொல்கட்டா காயின் கொஞ்சம் ரேர். 75 கொல்கட்டா மின்ட். 78 மும்பை. 78 மும்பை. நான் 2 செட்டு. 76 கொல்கட்டா. 76 கொல்கட்டா மின்ட். 78 கொல்கட்டா. 77 1 மின்ட் தான். 79 கொல்கட்டா. 79 மும்பை. 79 மும்பை. 80 கொல்கட்டா. 78 கொல்கட்டா. 77 1 மின்ட் தான். 81 கொல்கத்தா. 82 மும்பை. இதில் ஒரு 82 மும்பை. 81 ஒரு மும்பை. 79 கொல்கட்டா. 80 ஒரு மும்பை. 80 ஒரு கொல்கட்டா. இந்த வாரேன். இதில் 80 ஒரு மும்பை. 81 ஒரு மும்பை. 82 கொல்கட்டா. இந்த செட்டு சரியாக போச்சு. 80 மும்பை. 80 கொல்கட்டா. 81 மும்பை. 81 கொல்கட்டா. 82 மும்பை. ஒரு காயின் தான், 1 மின்ட் தான். அவ்வளோதான். கீழே 8 வருஷம் இருக்கும். 75, 76, 77, 78, 79, 80, 81, 82. மேலே 6 வருஷம் இருக்கும். மொத்தம் 14 நாணயங்கள். மேலே உள்ள நாணயங்கள் எல்லாமே 200 ரூபா. 6 நாணயம்னா 1200 ரூபா. கீழே உள்ள நாணயம் பூரா 100 ரூபா. 8 நாணயம்னா 800 ரூபா. இது 1200, இது 800, மொத்தம் 2000 ரூபா ஒரு செட்டு. மேலேயும் அது மாதிரி 8, 6, 14 நாணயம் இருக்கும். எல்லா நாணயமே குட் கண்டிஷனாக இருக்கும். எல்லா நாணயமே மிண்டுகள்லாம் நல்லா தெரியும். நல்ல தெளிவான நாணயங்கள், தெளிவான மின்ட் தான் வச்சுருப்பேன். அதில் எந்த குற்றம் குறைங்க இருக்காது. கீழே உள்ள நாணயம் 8 நாணயத்துக்கு 800 ரூபா. மேலோட நாணயம் 6 நாணயத்துக்கும் 6 2 12 1200 ரூபா. ரெண்டும் சேர்ந்தா ஒரு செட்டு 2000 ரூபாய்க்கு இருக்குது இப்போ உள்ள ரேட்டு பிரகாரம். நான் கொடுக்குறது எவ்வளோ தெரியுமா? வெறும் 750 ரூபா. 2000 எங்கே இருக்குது, 750 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் காயின் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும், குட் கண்டிஷனாக இருக்கும். இதில் வலைத்தளத்தில் போட்ட ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது. பாதிக்கு பாதி கொடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு கொடுக்கணும். நான் அதுலேயும் 250 ரூபாய் குறைச்சி வெறும் 750 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். இந்த நாணயத்தை சேகரிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த மின்ட்டு, இந்த டப்பு காயின்னு சொல்லக்கூடிய இந்த நாணயத்தில் நீங்கள் வேறு நாணயங்களை தேடி அலைய வேண்டாம், சேகரிக்க வேண்டாம். அவ்வளோதான். A to Z ஒரு செட்டு இவ்வளோதான். வேறு நாணயங்களை தேடி அலைய வேண்டாம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் விட்டலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு பதிவு மட்டும் போடுறேன். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. வாழ்த்துக்கள். ஒரு 2 நாணயம். பிரிட்டிஷ் இந்தியா, வெரி ரேர். 1/4 ரூபி, 1939,
1300 ஃபுல் சில்வர் காயினை பாருங்கள். 1939. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சில்வர் காயின் கிடைக்காது. எல்லாமே ஆஃப் சில்வர் தான். 40க்கு மேலே. இந்த 38, 39 மட்டும் உங்களுக்கு ஃபுல் சில்வர். ஆனால் 1906 வந்து ஃபுல் சில்வர் வந்து உங்களுக்கு ரேர் காயின். அது 1939 ரொம்பவும் ரேர் காயின். 1939 நீங்கள் ₹1 காசுலாம் வாங்குறதா இருந்ததுன்னா குறைஞ்சது எப்படியும் ₹2,00,000 வரும். இந்த வெரி ரேர் நாணயம் ஃபுல் சில்வரு 1/4 ரூபி 1939 2 நாணயம் வச்சுருக்கேன். இதில் நாணயத்தினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 100% ஒரிஜினல் காயின். அதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். பின்பக்கம் காமிக்கிறேன். ராஜா நல்லா தெளிவாக தெரிவார். ஜார்ஜ் 6th கிங் எம்பரர். ஒரு அற்புதமான கலெக்ஷன். 2 சில்வர் காயின் வச்சுருக்கிறேன். இது 1300 1300 இதை வாங்குறவங்களுக்கு சிப்பிங் சார்ஜ் தனியாக அனுப்ப வேண்டாம், கிடையாது. சிப்பிங் ஃப்ரீ. இது நீங்கள் வாங்கிக்கோங்க. அது சிப்பிங் ஃப்ரீயாக சிப்பிங் நீங்கள் போடணுமாங்கிறத அப்புறம் பார்த்துக்கிடுவோம். 2 செட்டு மட்டும் இருக்குது. 2 செட்டையும் வாங்கிட்டிங்கன்னா சிப்பிங் ஃப்ரீ. அவ்வளோதான். ஒரே ஒரு எரர் காயின் கிடச்சிச்சு இன்றைக்கி. இது ₹2. இந்த ₹2 என்ன எரர் அப்படின்னா, இந்த 2 இருக்குது, அதுக்கு மேலே ருபின்னு சிம்பிள் இருக்கா. இந்த ருபி சிம்பிளுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கிராக் இருக்குது. இந்த இருக்கா, இந்த கோடு விட்ருக்கேன். அந்த கோடை பக்கத்தில் ஒரு கிராக்கு இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. 2021 இது என்ன கிராக் அப்படின்னா, இது வந்து ஒரு நாணயம் அச்சடிக்கிற அந்த முத்திரை, அந்த அச்சு அல்லது டை, அந்த டையில் இந்த மெட்டலை ஊற்றி இந்த பிரிண்ட்டு மேலே சீலடிக்கையில் அதுக்குள்ளே ஒரு சின்ன நரம்போ அல்லது தலைமுடியோ இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு கிராக் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது. புக்கு வச்சுருக்கேன். நான் எரர் புக் வச்சுருக்கேன். அதில் இருக்குது இதனுடைய இது ஒரு எரர் காயின். இது இந்த மாதிரி நம்ம எதுவும் ஸ்கேலை வச்சு கோடை போட்டிருக்கோம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நானே கிடச்சதே டையே அப்படி. அது எனக்கு ஒரு ரேர் காயின் சார் இது வந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு? ₹2 காயின். நம்ம சும்மா ஒரு ₹50 மட்டும் கொடுத்துக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.